ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரே ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, இந்த இனிய 2025 துவங்கி ஆண்டு துவக்கம் இந்த வருஷம் பொற்காலமாக அமைய வேண்டும் அம்மா அப்படின்னு கோடான கோடி பேர் அம்மாவுண்ட பிரார்த்தனை பண்ணின்னு இருக்காங்க. பராசக்தியினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து. முன்னொரு காலத்தில் பிரம்மலோகத்தில் பிரம்மாவுக்கு தன்னுடைய படைப்பு இல்லைன்னாக்க உலகம் சகல கோடி ஜீவராசிகளும் எல்லாமே நம்முடைய படைப்பில் அப்படின்ற ஒரு சற்று ஒரு ஆணவம் ஏற்பட்டு விட்டது. மகாவிஷ்ணு மனசில் பிரம்மா என்று கூப்பிட்டார். சுவாமி அப்படின்னு நேராக வந்து எதிரில் பிரம்மா நிற்கிறார். நாம் செத்த அப்படி போய் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் வா என்று மகாவிஷ்ணு பிரம்மாவை அழைச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே எதிரில் ஒரு முனிவர் வந்தார், ரோமச மகரிஷி. அவர் உடம்பு பூரா ரோமம் இருக்கும். அந்த ரோமச மகரிஷியை பார்த்து உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று கேட்கிறாரு மகாவிஷ்ணு. பிரம்மாவும் பக்கத்தில் நிற்கிறார். பிரம்மா என்ன நினச்சிட்டு இருக்கார், அந்த சிருஷ்டியிலேயே நாம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வம். இந்த பக்கம் மகாவிஷ்ணு கேட்குறார் ரோமச மகரிஷியை பார்த்து உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று கேட்கிறார். பரந்தாமா, அனைத்தும் அறிந்த பெரியோனே, உனக்கு தெரியாதா? இல்லை பரவாயில்லை சொல்லு. என்னுடைய உடம்பெல்லாம் இருக்கிறது ரோமம். இந்த ரோமத்தாலேயே என்னை ரோமச மகரிஷினே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரோமம், அதாவது ஒரு முடி உடம்புலேருந்து கீழே விழுந்தால் ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் பூர்த்தி ஆகிறது. பிரம்மா உடனே அப்படின்றார். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு மேலே என் உடம்பில் ரோமங்கள் இருக்கிறது, ரோமம் முடி இருக்கிறது. இத்தனை முடியும் கீழே விழுந்து முடிஞ்ச பிற்பாடு தான் என்னுடைய ஆயுள் காலம் பூர்த்தியாவது ஹரி பரந்தாமா என்று சொல்லிட்டார். பாதி கர்வம் குறைந்து விட்டது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. ஐயோ, நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்க உலகத்தில். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்பொழுது எதிரில் அஷ்டகோண முனிவர் நடந்து வந்துட்டுருக்கார். அந்த அஷ்டகோணம்னா உடம்பில் 8 விதமான கோணங்களோடு இருப்பார் உடம்பு, அவருடைய உடம்பு. மகாவிஷ்ணு அவரையும் பார்த்து கேட்குறார், உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு?
பிரபு உங்களுக்கு தெரியாதா, பிரம்மா மறுபடியும் பார்க்குறாரு ஆச்சரியமாக, இப்போ என்ன சொல்ல போகிறாரோ இவர் அப்படின்ற ஒரு பயம். அப்போ அஷ்டகோண முனிவர் சொல்கிறாரு, இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தீங்கல்ல ரோமச மகரிஷி, அந்த மாதிரி 8 ரோமச மகரிஷி தோன்றி மறைந்த பிற்பாடு தான் என்னுடைய உடம்பில் இருக்கிற கோணங்கள் 8 கோணங்கள் சரியாகி நான் பரமோகதி வந்து உங்களெண்ட வந்து அடையணும் அப்படின்னார். அடுத்த க்ஷணமே பிரம்மா அந்த தியானம் ஆகிட்டார், சத்தியலோகத்துக்கு போயிட்டார். சாமி என்னை விட உலகத்தில் நிறைய பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த 2025 துவங்கி உங்களிடத்தில் ஒரு பொது அருள்வாக்க அம்பாள் சொல்கிறது என்னென்ன, அவ்வை பிராட்டி சொல்கிற மாதிரி எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த பெரியவர்களுடைய துணையோடு செல்ல வேண்டும் 2025. பெரியவர்களுடைய அறவுரையோடு கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டு இந்த 2025. அன்பு தாய்மார்களே, அபூர்வ விஷயத்திற்கு வருவோம். அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த அன்னதானம் செய்வது ஞாயிற்றுக்கிழமையில் ஏழை எளியவர்களுக்கு அமுது கொடுப்பு வாங்கி தரும் பொழுது, அமுது படைக்கும் பொழுது, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். பதவியே கிடைக்க மாட்டேங்குதுமான்றீங்களே, ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம முனுசாமி பக்கத்தில் இருக்கிறான், அவனுக்கு 2 பொட்டலம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு போய் வாங்கி கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. இந்த சாப்பாடு இன்றைக்கி கிடச்சது, மகாராஜா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற யதார்த்தத்தோடு இருக்கக்கூடிய, எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு உள்ளம், அந்த இடத்துல வசதி வாய்ப்புகள்லாம் எடுத்துக்கக்கூடாது. கிழிஞ்சல் கந்தல் பட்டு பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்காங்கன்னு அப்படி எடுத்துக்கக்கூடாது. இந்த சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சது தேவாமிர்தம், அப்பா இன்றைக்கி பொழுது போச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த அமுது படைக்க வேண்டும். அந்த சாப்பாடு வாங்கி தரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் பதவிக்காக, தொழில் லாபகரமாக அமைய வேண்டும் என்பது காத்துருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செய்யுங்க. அந்த தொழில் லாபகரமாக இருக்கும். உயரிய பதவி இந்த 2025 அரசு பதவியோ பன்னாட்டு நிறுவன பதவியோ உங்களுக்கு கிடைத்துவிடும். திங்கட்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அகலும். செவ்வாய்க்கிழமையில் ஜனங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, பல ஆண்டுகளாக காத்துருக்கீங்களே சுபகாரியம் நடக்கணும்னுட்டு, அந்த சுபகாரியம் கைகூடும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது இருப்பிடம் உங்களுக்கு கைகூடி வரும். புதன்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது படிப்பில் வெற்றி வாகை சூடுவார்கள் குழந்தைகள். அவசியம் எக்ஸாமெல்லாம் வருது தாயே, புதன்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி ஒரு 5 பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி எல்லோரும் கொடுத்துட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு போய். தலைமை பதவி நாடி வரும் அந்த புதன்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது. வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது குபேர சம்பத்து உண்டாகும். குபேரன் போகிறான் பாருப்பா அப்படின்றாங்களே, அந்த குபேர சம்பத்து உண்டாகும். பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் கூடி வரும். இன்னொரு சமாச்சாரம் கேட்கலாமா சாமி? இல்லை கேளுங்க. இந்த பேங்க்கில் எல்லா பேப்பரோடு வந்து வீட்டில் பீரோவில் தூங்குது. பொருளெல்லாம் பேங்க்கில் இருக்குது, ஆனால் பேப்பர் பீரோவில் தூங்குது. அதெல்லாம் வருமா? அந்த குருவாரத்தில் அன்னதானம் செய்யுங்கள், அந்த பொன் பொருள் ஆபரணங்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்துடும். அன்பு தாய்மார்களே, ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். அந்த வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது பிள்ளைகள் நல்ல பரிஸ்திதிக்கு வருவார்கள். பிள்ளைகள் நல்ல பரிஸ்திதியில் இருக்கணும்மா. அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எதிர்காலம், அவன் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படிப்பில் வெற்றி வாகை. 2 அர்த்தம் உண்டு இதில். இதெல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும். வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது குலதேவதையினுடைய அனுக்கிரகம் உண்டாகும்.
அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள் மனக்குறை அகலும். அது என்னம்மா ஸ்பெஷல் அவங்களுக்கு மட்டும்? வீட்டில் தாய்மார்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எஜமானன் பிள்ளைங்க எல்லாரும் வெளி உலகத்தில் சந்தோஷமாக நடமாட முடியும். அதனால் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு மனக்குறை அகலும். சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யும் பொழுது பகைவர்களுடைய தொல்லைகள் அகலும், அக்கம் பக்கம் விரோதங்கள் அகலும், உடல் பிணி அகலும், ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் உண்டாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு, கடைசி கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செய்யும் பொழுது பகைவர்கள் தொல்லை அகல்கிறது, உடல் பிணி அகல்கிறது, ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் உண்டாகிறது. அன்பு தாய்மார்களே, மார்கழி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகாலையில் சென்று ஆலயங்களில் உங்களால் முடிந்த வரையிலும் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியாது சாமி, ஒரு 8 மணிக்காக போகட்டுமா, வயசாகிடுது அப்படின்றாங்க. சில பேர் வயசானாலும் அந்த 5 மணின்னா 5 மணிக்கு சுப்ரபாத சேவை, அந்த சுப்ரபாதம் கேசட்டு போயிட்டே இருக்கும். அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளார உள்ளார போய் பெருமானை பார்த்துடணும், இறைவனை பார்க்கணுன்ட்டு. அந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் அரிசி மாவு கோலமிட்டு தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். 7 தலைமுறையில் செய்த பாபங்கள், பெரியவர்களுடைய ஒரு சாபம் இருக்குப்பா, அதனால தான் முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க. உன் பசங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது, அந்த தடை நிவர்த்தியாகும். ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் நிரம்பி வழியும். உங்களுடைய இருப்பிடத்தில் சுபம் ஏற்பாடாயிடும், நல்ல காரியங்கள் நடக்கும். உங்களை விட்டு தீமை நிவர்த்தி ஆகிவிடும். இந்த மார்கழியில் அதிகாலையில் போய் கோலமிட்டு நெய் தீபம் போடணும் அன்பு தாய்மார்களே. அதே போல் ஜாப்புக்காக காத்துட்டுருக்கிறவங்க, உத்தியோகத்துக்காக, மேல் படிப்பில் வெற்றி வாகை சூடணுன்றவங்க, பெரிய சொத்துக்களை அடையணுன்றவங்க, இந்த மார்கழி தைகளில் சோலையோடு எடுத்துன்னு போய் கரும்பு எடுத்துன்னு போய் அம்பாளுக்கு வைங்க. அந்த குபேர சம்பத்து உண்டாகும். அந்த பெரிய ஜாப், உத்தியோகம், பெரிய உத்தியோகங்கள் கிடைத்துவிடும். பெரிய படிப்பில் வெற்றி உண்டாகும். அதே போல் பெருமாளுக்கு ஒரு முறை வாழைப்பழம் தார் வாங்கி போய் கொடுங்க. பெருமாள் கோவிலில் பக்கத்தில் வெளியே இருக்குமா பெருமாள் கோயில், என்ன ஒரு 400 ரூபா இருக்கும் ஒரு தார், வாழைப்பழம் தார். அப்படியே வாங்கி போய் பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து, சுவாமி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிடாரி தீர்த்தம் வாங்கின்னு தட்டில் 101 ரூபா போட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் வந்து சேரும். குலதேவதையினுடைய அனுகிரகம் உண்டாகும். அதே மாதிரி குலம் தழைக்கும், மழலை செல்வம் உண்டாகும் சீக்கிரத்தில். அன்பு தாய்மார்களே, அதாவது நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறம்மா, அந்த தசமியில் யாகம் செய்ய வேண்டும், அந்த கோரிக்கை நிறைவேறும். தொலைபேசியில் கேட்டு அந்த யாகத்துக்கு பதிவு செய்யுங்கள். தசமி திதியில் அந்த யாகம் செய்ய வேண்டும். அதுவும் வனதுர்கா யாகம். அதை செய்யும் பொழுது நினைத்த சங்கல்பம் கைகூடி வரும். அன்னையினுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில், இந்த செஞ்சி திருவண்ணாமலை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேயே அம்பாள் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இருக்கிறது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அவசியம் அருள்வாக்கு பங்கு பெறலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாங்க அவசியம். அன்பு தாய்மார்களே, மிக முக்கியமான கட்டம் என்னென்ன, வீட்டில் இப்படி உட்காந்துனே இருப்பாங்க அம்மா, ஏம்மா கவலையாக இருக்கிற, ஏம்மா கவலையாக இருக்க. ஒன்றும் இல்லைடா, என்னென்னா வயசாகிண்டே இருக்கேடா, நீ ஒரு நல்ல பொசிஷனில் வரணுமேடா, நல்ல இடத்துல சுபம் கைகூடி வரணுமேடா. 2 அர்த்தம். நல்ல பொசிஷனில் வரணுன்றாங்களே, அது பெரிய படிப்பு, உத்தியோகம், நல்ல கை நிறைய பெரிய சம்பளம், இதெல்லாம் அமையிறது. அடுத்தது சுபம், வயசாகிட்டே இருக்கே, சுபம் நடக்கணுமே அப்படின்னு. வீட்டில் பண வசதி அப்படி பேர் எழுதி பேப்பரில் எழுதி ஒட்டி வைக்க வேண்டியது தான்.
நல்லா வெள்ளை ஜல்லையாக கிளம்புவார். ஒரு 200 கொண்டா. என்னங்க 200 கேட்குறீங்களே, கொண்டு வா தரேன். அந்த அம்மா கஷ்டப்பட்டு தேடி கீடி சக்கரை டப்பாவில் அந்த 200 போட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வந்து கொடுப்பாங்க. காரணம் பண வசதி குறைவாக இருக்கிறது குடும்பத்தில். அந்த பண வசதி நிரம்பி இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் தீர்வு இந்த செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பாயசம் செய்து எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்பால் பெண்பால்னு வித்தியாசம் பார்க்காம குழந்தைகளுக்கெல்லாம் பாயசம் கொடுங்க. அப்படி பாயசம் கொடுக்கும் பொழுது வீட்டில் நீங்கள் நினைத்தபடி அந்த ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய பரிஸ்திதி சரியாகிவிடும். அம்மா, உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப பார்க்குறோம் ஆர்வமாக. எங்களுடைய லலிதா சகஸ்ரநாம கமிட்டி, விஷ்ணு சகஸ்ரநாம கமிட்டி, சத்சங்கம் கமிட்டி, இதிலெல்லாம் நாங்கள் எல்லோரும் மணி ஒரு 3-4 மணிக்காக எல்லோரும் சேருவோம். அந்த பாராயணங்கள் இதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் பண்ணுவோம். அதில் உங்களுடைய அபூர்வ விஷயமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம் அப்படின்னு. இதில் என்ன விஷயம்னாக்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க பெரும்பகுதி ஒரு 60% ஒரு அக்னி பரீட்சையான வாழ்க்கை தான் நடத்தின்னு இருக்காங்க. நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய குடும்ப நிலைமை. எல்லா தான தர்மமும் பண்ணுவாங்க. கோயிலில் எல்லா விசேஷங்களுக்கும் வந்து உழவார பணி செய்வாங்க. எல்லா வகையிலையுமே தன்னால் இயன்ற பொருள் உதவியெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் செய்யும் பொழுது நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப சூழ்நிலை. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு உண்டாமா? ஆம், நாம சங்கீர்த்தனம் நடக்கக்கூடிய இடத்துலையும், சகஸ்ரநாம பாராயணம் நடக்கக்கூடிய இடத்துலையும், இந்த மாதிரி இடத்துல உங்கள் எல்லாருக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் முடிந்தவரையிலும் ஒரு பகிட்டியில் பானகம் செய்து எல்லாருக்கும் கொடுங்க. அந்த பானகத்தை என்னடி சாவித்திரி, இன்றைக்கி பானகமெல்லாம் கொடுக்குற, இந்த அபூர்வ விஷயத்தில் அம்மா சொன்னாங்களே அதை தான் கொடுப்போம். இந்த வருஷமாவது பையனுக்கு கல்யாணம் கிடைக்கணும், பொண்ணுக்கு பெரிய வேலை கிடைக்கணும், மாப்பிள்ளைக்கு பெரிய வேலை கிடைக்கணும், குடும்பத்தில் குழந்தை அழைக்கணும். அவரும் ஆலையில் இட்ட கரும்பு மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவர் நினச்ச அளவுக்கு பொசிஷனில் வர முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அந்த சத்சங்கம் பண்ணுற இடத்துல இருக்கிற எல்லா தாய்மார்கள், குழந்தைங்க, வயசானவங்கன்னு பார்க்காம முடிந்த வரையிலும் எல்லாருக்கும் பானகம் கொடுங்க. நமஸ்காரத்தை பண்ணிக்கோங்க, சபையை பார்த்து போகிறோம். அந்த பானகத்துக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக்கிறதுக்கும் ஒருத்தர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். யார்? ராமதூதுவன். கலியுகத்தில் எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறதோ, நாம சங்கீர்த்தனங்கள் பாராயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் உட்காந்து அதை எல்லாத்தையும், அந்த சத்சங்கத்தையும் நாம சங்கீர்த்தனத்தையும் பாராயணங்களையும் கேட்டுட்டே இருப்பாராம். ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். இந்த பானகம் அவர் கைக்கு தானாகவே போகும். சிரஞ்சீவி அல்லவா அவர். அந்த பானகம் அவர் கைக்கு போகும், சாப்பிடும். இந்த வீட்டில் ஐஸ்வர்யம் வேணும், பசங்கள்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், எஜமானன் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மகளுக்கு. ததாஸ்து, நல்லது நடக்கட்டும். அதனால் அந்த சத்சங்கத்தில் செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மலையளவு இருக்குது தாயே. கஷ்டம் 1-2 சொல்ல முடியுமா உங்ககிட்ட? ஃபோனில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதே அம்மா. பொருளாதார பிரச்சனை இருக்கேம்மா. இந்த தர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உலகத்தில் ஒரு முக்கியமான சில பேர், அதில் குறிப்பாக ரமண மகர்ஷியினுடைய பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணும் பொழுது, உலக பந்தங்களில் நீ ஆற்ற வேண்டிய அத்தனை கடமைகளையும் வெற்றிகரமாக நீ செய்து முடிப்பாய், அந்த வரம் தருகிறார். யார்? ரமண மகரிஷி. அதே போல் ஞானானந்தர் திருக்கோயிலூர், ஞானானந்தரும் அருகாமையில்
ரகுத்ம சுவாமிகள் இருக்கார் நதி ஓரமாக. அவர்களை தரிசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்ய பலம் உங்களுக்கு உண்டாகிவிடும். பதவி அதிசீக்கிரத்தில் கிடைத்துவிடும். உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தானாக எல்லாம் சரியாகும். அந்த சூழ்நிலை சொல்கிறீங்களே அம்மா, டிவியில் எல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவ்வளோ இருக்கும் வீட்டில் சூழ்நிலை. சிரித்த முகமாக எடுத்து போய் காஃபி வைப்பாங்க. காலையில் பட்ஜெட்டு ஆகாரத்துக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் காஃபி எடுத்து போய் வச்சுடுவாங்க, அம்பாள் பார்த்துக்குவான்னு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக வர்றதுக்கு இந்த 2 மகரிஷிகளை வாழ்நாளில் தரிசனம் பண்ணுங்க. ஒன்று, ரமண மகரிஷி பிருந்தாவனத்தை வலம் வரும்பொழுது என்ன கிடைக்கிறது? உலக பந்தங்களில் நீ ஆற்றக்கூடிய அத்தனை கடமைகளிலும் நீ ஜெயித்து விடுவாய், எல்லாத்திலையும் நீ வெற்றி வாகை சூடுவாய். உலக பந்தங்கள். ரமணர் 2 விதமான ஒரு வரம் தரார். ஒன்று, இந்த உலகத்தையே ஒற்றுவாழ், இன்னொன்று ஆன்மீகத்தோடு ஒற்றுவாழ். இது 2ஐயும் தரார். 2 வரமும் தரார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ நல்லா வச்சுக்கோ, நீயும் ஆன்மீகத்தில் மெல்லமாக வந்துடு அப்படின்வார். ஞானானந்தரை தரிசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் பெருகும், பதவி பாக்கியம் கைகூடும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகும். அன்பு தாய்மார்களே, அம்மாவுடைய பீடத்தில் மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மகனை மகானாக்கிய பெருவிழா. எல்லாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கும்பலாக வந்தோம். இரவு ஒரு 9:30 மணிக்கு எல்லாம் ஒரு 15 சைக்கிளோட திண்டிவனம் பெருமாள் கோவிலேருந்து கிளம்புவோம் கும்பலாக. இந்த எல்லதுர்கன்னு இந்த இடத்துல இருக்குது. 400-500 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய துர்கை சிலை. அங்கே ஒரு அபிஷேகத்தெல்லாம் பண்ணுறது. அந்த அருள்வாக்கு அந்த மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்தது. இந்த பசங்க எல்லாரும் என்னோட இருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேரும் இந்த பசங்களுக்குள்ளாரையே நேராக வந்து இன்னொரு ரகுராமனுக்கு இன்னும் வந்திருக்குது, ஏதோ சொல்கிறாரு, எனக்கு தமிழில் இல்லை எவ்வளோ மார்க் வரும் அப்படி கேட்பாங்க. இன்னொருத்தர் எங்கள் அப்பா உடம்பு நல்லா ஆகணும் அப்படி கேட்பார். இவங்களுக்குள்ளாரையே அருள்வாக்கு அந்த மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அருள் வனதுர்கா வந்த நாள். அந்த மகனையும் மகானாக்கிய பெருவிழா. இந்த இடத்துல அம்மாவுடைய உடம்பில் 6 சித்தர்கள் வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் வனதுர்கா உடம்பில் வந்து உட்காந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாள். இந்த மகனேன்னும்போது எல்லோரும் பயந்து ஓடிட்டானுங்க பசங்க. இல்லை மகனைகளை கூப்பிட்றாவ அப்படி எல்லாம் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் கும்பலாக இப்படி வரோம். அப்புறம் நாளடைவில் பெரியவர்களுடைய கவனத்துக்கு போகுது, ஐயருக்கு அருள்வாக்கு வந்திருக்குது, ரகுராமனுக்கு அருள்வாக்கு வந்திருக்குன்னு. அப்படிப்பட்ட மகனை மகானாக்கிய அந்த மாசி பௌர்ணமி 64 கலச பூஜை உற்சவம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த 64 கலச பூஜை வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யமும் பெற்ற ஒரு பூஜை. 64 கலைகள், ராஜராஜேஸ்வரியினுடைய கலைகள். அந்த ராஜராஜேஸ்வரி ஹோமமும் 64 கலச பூஜை நடக்கிறது. அந்த கலச பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக ஆட்டி படைத்த உடல் பிணி முதல்ல வியாதி வைக்க தான் குடும்பத்தில் முதல்ல அது நிவர்த்தி ஆகணும் தாயே. அந்த உடல் பிணிகள் வியாதி வைக்க நிவர்த்தியாகும். அதே மாதிரி உங்களுடைய இருப்பிடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி வாகை சூடுவார்கள். வீட்லேயும் சரி தொழிலையும் சரி அந்த இடத்துல தீய சக்திகள் நிவர்த்தியாகும், செய்வன பாதிப்பு நிவர்த்தியாகும். வீட்டில் இதுகாலம் ஆட்டி படைத்த கெட்ட நேரம் நிவர்த்தியாகும். அந்த மாசி மாதம் பௌர்ணமி பூஜை செய்கிற அந்த 64 கலச பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த பலன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த மாசி பௌர்ணமி
அந்த உற்சவத்துக்கு நாங்களே பதிவு பண்ணி நடத்தி தரோம் அம்மா, நீங்கள் நடத்தி குங்கும பிரசாதம் அனுப்புங்க, எங்களுக்கு போகிறோம். அப்படியே அந்த பூஜைக்கு பதிவு செய்யலாம். அன்பு தாய்மார்களே, கடன்களும் நிவர்த்தியாகும், அக்கம் பக்கம் விரோதம் நிவர்த்தியாகும். அதை சொல்லுங்கம்மா. காலையில் எழுந்தோடனே அதுதான் நடக்குது வீட்டில். அந்த அக்கம் பக்கம் இருக்கிற விரோதங்கள் தான் வளருது. அந்த அக்கம் பக்கம் விரோதங்கள் நிவர்த்தியாகும், வீட்டில் நிம்மதி உண்டாகும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஜெயம் ஏற்படும். இந்த ஆண்டில் பூர்வீக உடைமைகளில் உள்ள பிரச்சனைகள் அகன்றிடும். அந்த பூர்வீக உடைமைகளில் வளர்ச்சி பணி ஆரம்பிப்பீங்க. நவக்கிரகங்களுடைய பாதிப்பு குறையும். அந்த மாசி மாதம் பௌர்ணமி பீடத்தில் நடக்குது. இந்த பீடம் ராஜராஜேஸ்வரி பீடம் திண்டிவனத்தில் பலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் அம்பாளுடைய அருள்வாக்கு பீடம். அந்த மாசி மாத உற்சவம், அதை பற்றி தான் அம்மா அதனுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு என்ன உண்டாகும் என்பதை பற்றி அம்பாள் சொன்னதை உங்களுக்கு வாசித்து காட்டின்னு இருக்கேன். அந்த உற்சவத்தை நீங்கள் பதிவு செய்து பண்ணுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா சம்பத்து கரமும் உண்டாகும். அதே போல் 8, 16, 17, 22, 26, 31, 13, 7, 28, 8 இந்த தேதிகளில், ஆங்கில தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும். இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க, நீங்கள் எப்போ ஸ்வீட்டாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுமே. அந்த ராஜராஜேஸ்வரி முகோற்சவம் 64 கலச பூஜையில் கலந்து கொண்டு அந்த நிலைத்த ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இனிமேல் வெற்றி உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சி நாளை தினம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 64 கலச பூஜை மாசி மாதம் பௌர்ணமி பீடத்தில் நடக்கிறது. அவசியம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவசியம் இந்த விழாவுக்கு, மகோற்சவத்துக்கு பதிவு செய்யுங்கள். சுபமஸ்து.